Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது ரீசன்ட்டா இப்போ Mistery எல்லாருக்குமே இந்த சேனல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவங்களுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து delete பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதற்கு மேஜரான ரீசன் காப்பிரைட். சோ இந்த காப்பிரைட் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. லைக் ஃபியூச்சர்லயும் நிறைய விஷயங்கள் வரக்கூடும் அப்படிங்கறதால அவங்க delete பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இதுல இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன அவேர்னஸா தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். யூடியூபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயத்தை இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீடைலா சொல்றேன். சோ வீடியோ full and full இத பத்தி இருக்கும்போது ஒன் பை ஒன்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி இல்லனா ஜஸ்ட் நீங்க வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, ப்ராப்ளம் வந்ததுனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். சோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க வந்து வீடியோஸ் மேக் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி இந்த காப்பிரைட் திங்ஸ் வந்து சாதாரணமா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கணும். ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தணும். அதே சமயம் கரெக்டா வந்து ஒரு மெசேஜ் போகணும். ஆடியன்ஸ் ஃபுல்லா வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அவங்களுடைய சேனல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு சின்ன கிளிப்ஸா இருக்கட்டும் இல்ல இமேஜஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ல எடுத்தாதான் அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதால அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுல நிறைய ப்ராப்ளமும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு செகண்டுக்கு கூட இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துடலாம். கண்டென்ட் ஐடி யூஸ் பண்ணி கிளைம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால அவங்களுக்கு மேலும் மேலும் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பொதுவாகவே இந்த காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இதை யூஸ் பண்ணும்போது அது நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனா வீடியோ ஃபுல்லாமே அதை கொண்டு போய் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருந்தாலும் சரி அதில் குறிப்பிட்டு ப்ராப்ளம் ஏற்படுத்த லைக் வந்து காப்பிரைட் மாதிரியான இஷ்யூஸ் ஏற்படுத்துறதுக்கு அந்த ஒரு ஓனருக்கு வந்து ரைட்ஸ் உண்டு. ஏன்னா நீங்கள் அவங்களோட இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். ஸோ இதுதான் விஷயம். இதை தவிர்த்து யூடியூப் தரப்பில் இதுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. நீங்கள் காப்பிரைட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாமல் இருங்க. பட் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். லைக் வந்து ஃபேஸ் கேம் வீடியோஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். மற்றபடி காப்பிரைட் மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்ட அந்த ஓனர் மூலிமா உங்களுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே பெஸ்ட்டான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து காப்பிரைட் இல்லாத மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் இருக்குது. லைக் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டையும் கொடுத்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டேஜஸோட நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் காப்பிரைட்டான விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்டு அது வந்து ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய கிளிப்ஸாக இருக்கட்டும் இல்லை சீரியலில் இருக்கக்கூடிய கிளிப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஷோஸ்னுடைய கிளிப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயம் நீங்கள் எதுலேருந்து டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் ஃப்ரீயா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெய்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா கூடாதாங்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து இந்த ஃப்ரீ அண்ட் ப்ரீமியம் இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ரீயாக தராங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் அவங்க என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கணும். குறிப்பிட்டு ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் கிளிப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீமியம்லேயும் அதே விஷயம்தான். எப்போவுமே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. குறிப்பிட்டு நீங்கள் எத்தனை நாட்கள் வந்து அதிகமாக யூடியூப்பில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸ் அளவும் அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக மேக் பண்ண எல்லா வீடியோஸுமே எந்த அளவுக்கு காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் அதிகமாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க லைவ்ல சொன்ன விஷயங்கள் லைக் வந்து இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ரீசன் அவங்க வந்து லைக் வந்து நிறைய காப்பிரைட்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிக்கடி இந்த ஸ்ட்ரைக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரதால மேக்ஸிமம் அவங்க வந்து ரீசெண்டாக ஃபேஸ் கேம் பண்ண வீடியோஸ் அதுக்கடுத்து ஒரு சில வீடியோஸ் எல்லாத்தையுமே மட்டும் வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வீடியோஸ் வந்து வச்சிருக்காங்க. கைஸ் நீங்களே கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுவோம் அப்படிங்கிறத. பட் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது லைக் வந்து சேனலே ஒரு 3 மந்த்தில் 3 ஸ்ட்ரைக் கண்டினியூவாக வந்ததுன்னா போயிடும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ண வீடியோஸும் கூட இந்த சின்ன ஒரு காப்பிரைட் மெட்டீரியலான நம்ம வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்போவுமே பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஃபியூ செகண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அவ்வளோ தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம்.